Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். இது என்ன வீடியோ உங்களுக்கு தமிழ்லயே தெரிஞ்சிருக்கும். பினான்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் அண்ட் ஃபெட்டோட சேர்மனோட இன்டர்வியூ பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் நம்ம. ஸோ நேத்து ஈவினிங் வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்னு நீங்க பாருங்க. சென்டர் வாண்ட்ஸ் டு பினான்ஸ் கம்பைல் வித் பிஎம்எல்ஏ ரூல்ஸ் டு ரெஸ்யூம் ஆபரேஷன். அது வந்து பினான்ஸ் தரப்புல இருந்து வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பினான்ஸ் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் வந்து இந்தியாவுக்குள்ள பினான்ஸை வந்து அங்கீகரிப்போங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க போல. பட் வந்து பினான்ஸ் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போதைக்கு வந்து நீங்க இந்தியாவுக்குள்ள விடுங்க, ஏன்னா வெப்சைட் ஆப்லாம் வந்து கிடக்கு, இப்போதைக்கு வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க, நாங்க வந்து கூடிய சீக்கிரமாவே வந்து எவ்வளவு டாக்ஸ் கட்ட முடியுமோ, எவ்வளவு நீங்க பெனால்டி சொன்னாலும் நாங்க கட்டுறோம், அதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த டாக்ஸையும் இந்த பெனால்ட்டி வாங்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் அந்த ஆக்டுக்கும் அதுக்கப்புறம் எஃப்ஐயோட இதுக்கும் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகும், அந்த ப்ராக்ரஸ் வரைக்கும் வந்து பினான்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள விடுங்கிற மாதிரி பினான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க போல. ஸோ அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து எந்த வித ரூல்ஸ் வந்து பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரலன்னா உங்களை நீங்க உள்ள வராதிங்கிற மாதிரி இந்திய கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க போல. ஸோ இதான் வந்து பினான்ஸுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் நடந்த ஒரு சில பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, உள்ள வராதிங்க, முக்கியம் வந்து பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வரணும், ஸோ இது கொண்டு வந்தால் மட்டும் தான் அங்கீகரிப்போங்கிற மாதிரி பினான்ஸ்ட ஓப்பனாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த 9 எக்ஸ்சேஞ்சு பேன் பண்ணாங்கல்ல, ஸோ பேன் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி பல ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து விபிஎனை யூஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க, அது எல்லாமே இல்லீகல் தான், நாங்க வந்து அந்த யார் யாரெல்லாம் விபிஎனை யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஸோ அவங்க செக் பண்ணி அவங்களுக்கான ஆக்ஷன் எடுக்க போறோங்கிற மாதிரி வந்து இந்த எக்கனாமிக் டைம்ஸ்ல அந்த ஆர்டிக்கலை சொல்றாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து சோர்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 4000 ட்ரேடர்ஸ் மேல அவங்க வந்து அவங்க செக் பண்ணி வச்சிருக்காங்க போல ஃபர்ஸ்ட் இதா. ஸோ அதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து விபிஎன் யூஸ் பண்றாங்களோ, ஸோ அவங்க வந்து விபிஎன் யூஸ் பண்றது இல்லீகல் தான், ஸோ இந்த 9 எக்ஸ்சேஞ்சு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யாராவது யூஸ் பண்றாங்களோ பேங்க் மூலியமா வந்து அந்த அந்த அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த சோர்ஸ்ல வந்து நியூஸ் வந்து சொல்லுது. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கிற சாராம்சம், இப்போதைக்கு நடந்த பேச்சுவார்த்தை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். ரெண்டாவது வந்து ஃபெட்டோட சேர்மனோட இன்டர்வியூ. ஸோ அதை டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வின்னு கேட்டா வந்து, எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இன்ஃப்ளேஷன்லாம் ஷார்ப்பாக வந்து கீழே போயிட்டு தான் இருக்கு, லேபர் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, 3.7% வரைக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்லாம் வந்து நல்ல க்ரோத் இருக்கு, அதே நேரத்தில் வந்து இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியாகும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உடனே வந்து கம்மி பண்ண முடியாது, அதுக்கான கான்ஃபிடன்ட் வந்து எங்களுக்கு தேவை, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் எங்களால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து ஜெர்மி போல் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஏன் 2% வச்சிருக்கீங்க, அது வந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுமா, ஏன் அதுக்கு முன்னாடி வந்து கம்மி பண்ண வேண்டியதாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். ஸோ அதுக்கு வந்து ஆமாம், இப்போதைக்கு வந்து எங்களோட டார்கெட்டுங்கிறது 2% வச்சுருக்கோம், ஆனால் பட் இருந்தாலும் வந்து நாங்கள் 2% வந்த உடனே வந்து நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே கம்மி பண்ணணும், ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து பேங்க் எல்லாமே லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ரொம்ப வந்து ஹையில் இருக்கு, பட் இருந்தாலும் எங்களுக்கான பேங்க் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கான டைம் இருக்கணும் வேணும், பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து 2% வந்ததுக்கு அப்புறமும் ஒரு செக்அப் பண்ணிட்டு அந்த செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து சீக்கிரமாவே நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொன்னார். மூணாவது என்ன முக்கியமான கேள்வின்னு கேட்டால் வந்து, வாட் இஸ் த டேஞ்சர் ஆஃப் மூவிங் டூ லேட், என்னன்னு கேட்டால் வந்து இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் வந்து 2% வரைக்கும் கொண்டு வந்து யோசிக்கிறாங்கல்ல, அது வந்து லேட் ஆகும் பட்சத்தில் என்னென்ன விளைவு நடக்குங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து ஃபெடோட சேர்மன் வந்து 2% வந்து டக்குன்னு வந்துடணும், இல்லை லேட் ஆகும் பட்சத்தில் வந்து நாங்கள் மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி வந்து ரொம்ப வந்து டைட் பண்ணுவோம், அண்டு வந்து எக்கனாமியை வந்து இன்னும் வந்து டைட்டன் பண்ணுவோம், அப்படி இருக்கும்போது லேபர் மார்க்கெட்லாம் கீழே போகிற சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபெடோட சேர்மன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இது வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிசனுக்குள்ளே போதாங்கிற கேள்வி கேட்டதுக்கு வந்து, ஸோ எனக்கு அதை பற்றி இப்போதைக்கு தெரில, மேபி அப்படின்ற மாதிரி வந்து ஃபெடோட சேர்மன் சொல்லிட்டாரு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, 2% இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இன்னும் 2 மந்த்ஸ்க்குள்ளே வரணும், அப்படி வரல லாங் டேர்ம் ஆயிடுச்சு, இன்னொரு 6 மாதம் 5 மாதம் இப்படியே இன்னும் கூடுதுங்கிற பட்சத்தில் வந்து வரலங்கிற பட்சத்தில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாயிரும் போல எக்கனாமிக்கு, அதனால மார்க்கெட் எல்லாமே வந்து திருப்பி வந்து டவுன் அடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு, பெரிய லெவலில் ஒரு ஒரு இது உண்டாகும். ஸோ அதான் வந்து அதை சொல்றாரு. அடுத்து வந்து முக்கியமாக வந்து மார்ச் மாதம் வந்து அடுத்த மாதம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இங்கே ஒரு டாக் போயிட்டு இருக்கு, உங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. ஸோ அதுக்கு வந்து நாட் லைக்லிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு, அதாவது இப்போதைக்கு கிடையாதுங்க, இப்போதைக்கு நாங்கள் எந்த வித பேச்சுவார்த்தையும் பண்ணல,
இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து வந்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்படியாக வந்து கீழே கொண்டு வருவோம். பட் அதுக்கும் வந்து நாங்கள் மெம்பர்ஸ்லாம் கூடி பேசி தான் கொண்டு வருவோம். இப்போதைக்கு வந்து நாங்கள் கம்மி பண்ணுறதை பற்றி எந்த விதத்தையும் நாங்கள் பேசலைங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான அந்த கேள்வி இருக்குது. அந்த கேள்வி செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து டெப்ட் வந்து யூஎஸ்ல ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ லாங் டேர்ம்ல வந்து அமெரிக்கா எந்த மாதிரி போகுதுங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு வந்து அமெரிக்கா லாங் ரன்ல யூஎஸ் அண்ட் ஃபெட் வந்து கோயிங் டு அன்சஸ்டைனபிள் பாத். என்ன சொன்னா இந்த மாதிரி வந்து டெப்ட் அதிகப்படுத்தினால வந்து பணத்தை அதிகமாக அச்சதுனால வந்து ஃபெட்டும் யூஎஸும் லாங் டேர்ம்ல வந்து ஒரு அன்சஸ்டைனபிளான பாத்துக்குள்ள போகுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இதான் அதுக்கான இன்டர்வியூக்கான சாராம்சம். ஸோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை பினான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபெட் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் போய் டீட்டெயிலாக பேசியாச்சு. இந்த ஃபெட்டோட வீடியோ வேணால் கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ நான் கிட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த வீடியோ இருக்கும். மஸ்ட் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். பை. அடுத்த வைப்போம். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.